Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சியில் லேட் ப்ளூமர்ஸ்க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கான கான்செப்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான மெத்தட், அதை எடுத்தோன்னா ரோட் மேப் எழுத சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்தா எழுதுங்க, இல்லைனா நீங்கள் எழுத வேண்டிய இடத்துல லேட் ப்ளூமர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒன்று இந்த மெத்தடு படி எழுதுங்க, இல்லை உங்கள் ஸ்கூலில் மிஸ்ஸு சார் எந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க அந்த மெத்தட் ஆர்டர் கூட எழுதுங்க. ஸோ நிறைய பேர் கேட்குன்னா ஆர்டர் மாற்றி எழுதுனா மார்க்கில் குறைக்க மாட்டாங்கப்பா, கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிங்க சரி. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் 1 to கொஸ்டின் நம்பர் 1லேருந்து எழுதணும், ரோடு மேப் வரும்போது ட்ராலாம் பண்ண வேண்டியது இந்த மாதிரி பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக எழுதினா போதும். கோ ஸ்ட்ரைட், டர்ன் ரைட், வில் ரீச் த மெயின் ரோடு. இது ஜென்ரலாக எல்லா ரோடு மேப் எழுதக்கூடியதான். எழுதக்கூடிய வார்த்தை தப்பு இல்லாத எழுதுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம 35 எழுத சொல்லுவோம் எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட்டை. லீவ், தட் மீன்ஸ் ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷனோட கான்செப்ட் வந்து ஃபிகரஸ். அப்போ இதில் லீவ், ஃபர்கிவ், லை, டை. அப்போ ஏபிஓ அந்த கான்செப்ட்லாம் அலிட்ரேஷன், ஃபிகர், பர்சானிஃபிகேஷன், மெட்டாபர், கான்ட்ராஸ்ட் மூணுமே எழுதி விட்டுருங்க. ஸோ இது எதுவுமே தெரியாதவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 35 முடித்தோன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 36 அட்டன் பண்ண சொல்லுவோம். ஸோ போயம் பேராபிரேஸ் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி. போயம் வந்து த கிரம்பிள் ஃபேமிலி. போயட் வந்து எல்லாம் மான்கோமரி. நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் அண்ட் இட் இஸ் ரிட்டன் பை எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு த poet says the first line, he also says that for second line, the poet tells that for third line, he also tells that for fourth line. So these lines are art and soul of the poem. The main theme of the poem is hope for the best. இந்த ரெண்டு லைனாவது எழுதுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா லைன் அப்படியே எழுதிக்கலாம். poetic devices போட்டு ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், அதில் இருக்க அலிட்ரேஷன், ஃபோர் லைனுக்கு அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போட்டு பர்சானிஃபிகேஷன், கன்க்ளூஷன் வந்து தீஸ் லைன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். த மாரல் ஆஃப் த poem is very good. It is very much real. It is thought provoking. I like this poem. இது பிக்சர் ரைட்டிங்லேயே எடுத்துக்கலாம். மாரல் வந்து poetry sound. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 38 வரக்கூடிய பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த இது பார்த்தீங்கன்னா 38 எழுதி முடிச்ச உடனே அதுக்கான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதுக்கான கொஸ்டின், அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். 38 முடிச்சோன்னே டேரெக்டாக 47 போயிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமேசான் ரைன் ஃபாரஸ்ட் பற்றி கொடுத்துருவாங்க. பப்ளிக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டை ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 38 47 முக்கியமானது. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் 39. ஸோ 39 சொல்லும் போது ஜென்ரலாக அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லும் போது இந்த டிஸ்கவுண்ட் போட்டு பை ஒன் கெட் ஒன், அரியப் ஒன்லி 2 days அட்ரஸ் எழுதி கொஸ்டின் ஸ்பெஷல் எடுத்து அந்த கொஸ்டின் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இது ஜென்ரலாக கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41 எக்ஸ்போர்ட் பண்ணி நோட்டீஸ் ரைட்டிங் டாபிக் கொடுத்து இது ஃபேன்சி பெட்டுக்கான இது கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கோம். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட். மீதி கொஸ்டின் எழுதி டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஆர் given. Fun activities will also organize or arrange. Those who are interested kindly participate in the event. We will expect your presence. We are waiting. In charge teacher, English sir bottom, phone number. Thank you. Ganesh head by கட்டாயம் all are invited. ஒரு பக்கத்து எழுதிக்கலாம். Question number 42 picture description. So அதுக்கான ஆன்சர் I like this picture. ஜென்ரலாக எதுவுமே முடியாது. டாபிக் நேச்சுரல் போட்டு I like this picture, I love this picture. இது ஜென்ரலாக எழுதக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே கொடுத்துருக்கோம். It is informative, it has many and I feel. அப்போ மாரல் வந்து be good do goodனு போட்டுக்கங்க. ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 43 வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் எழுதுங்க. டாபிக் என்ன நிறைய பேர் ரஃப் காப்பி பேர் காப்பி எழுதணும். எது எழுதினாலும் ஃபுல் மார்க்கு தான். ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் டாபிக் போட்டு மறக்காமல் மாரல் வந்து நோட் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட், போயட்ரி இஸ் அன் ஆர்ட்னா நோட் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட்னு எழுதிக்கங்க. அடுத்து மெமரி போயம். இதில் வந்து மெமரி போயம் இது வரைக்கும் பப்ளிக் கிடையாது, எல்லா மெமரி போயம் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடியது வந்து லைஃப்பில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபைலைன்னு கேட்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சீரடா மிஷனோ அல்லது நோமன் ஆர்பான் ஒர்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் கம்பேர் உமன் இஸ் பியூட்டி இன் இட் ஃபஸ்ட்டு ஃபைல் இதுவுமே இது கேட்கல. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பை ஃபியூ மேக், அதாவது சீரடா மிஷன் லாஸ்ட் ஃபைலின். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோமன் ஆர்பான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 46 வரக்கூடிய நான் டீடைல் பேராகிராஃப். ஸோ இதில் டெம்பஸ்ட்டோ ஜிக்ஸாக் கொடுத்து எந்த மெத்தட் எழுதினா முதல்ல அதுக்கான பேராகிராஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இதில் அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்டாவது படிங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிக்ஸாக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து ஒரு 10 பாயிண்ட்டு படிச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முலன்னு கொடுத்துருக்கோம். முலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கேரக்டர் டாபிக் கேரக்டர் எழுதிட்டு அதுக்கு கண்டென்ட் எழுதுனீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கான மாரல். அடுத்து வந்து லிட்டில் ஹீரோ பாலன்ஸ், அதாவது செகண்ட் பார்ட்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பார் லிட்டில் ஹீரோ பாலந்து நான் டீடைல் ஆத்தர் தீம் முடிஞ்சால் ஆத்தர் பேர் எல்லாம் தீம் கட்டாயம் லவ் யுவர் கண்ட்ரி கேரக்டர் அதுக்கான பாயிண்ட் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரல் லவ் யுவர் நேஷன் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சினாப்சிஸ் போட்டு இதில் கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கான்செப்ட்னா இது ஒன்றுமே கிடையாது, கான்செப்ட் அதில் அவங்களே இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்து இந்த வேர்டில் எழுதிக்க ஒரு ஜிக்ஸாக்னு போட்டு அதில் இருக்க வேர்ட்ஸ் ஃபுல்லாக அதில் எழுதிக்குங்க.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சோன்னா லெசன் பேராகிராஃப் நம்மளோட கான்செப்ட். இதில் சீகல் எம்பவர்மெண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டைக்கு லாஸ்ட் லெசன் கேட்டாங்க. இப்போ சீகலுக்கான பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். அந்த யங் சீகல் வாஸ் அலோன் and he was afraid to play at no food, he was hungry, he was so hungry, his parents encouraged him, did not play, they cursed the seagull. எல்லாமே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இட் மேட் him to dive எல்லாம் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து கோஸ்ட் பேராகிராஃப் இதில் கொடுத்துருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கோஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் எழுதினாலும் சரி, நான் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்க அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அடுத்து வந்து இப்போ டெக் ப்ளூமர் டெக்னாலஜி வந்து அதாவது லேட் ப்ளூமர்ஸ் வந்து 3 பேராக படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இந்த டெக் ப்ளூமர்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபாக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இப்போ எம்பவர்மெண்ட் நவிகா சாகர் பர்க்மாஸ் த ப்ராஜெக்ட் நாரி சக்தி எல்லாமே பாருங்கள் சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 10 பாயிண்ட் படிச்சிங்கன்னா கூட போது ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 1 மார்க் கேட்டகரி. ஸோ 1 மார்க் கேட்டகரி டேரெக்டாக ஆன்சர் அப்படி பண்ணிக்கலாம். 2 மார்க் படிச்சிருக்கேன். இதுலையுமே நீங்கள் ஒய் டிட் தி சீகல் ஃபெயில் டு நமக்கு தெரியும் பிகாஸ் ஹி வாஸ் ஆப்ரேட்டர் சர்க்கம் நேவிகேஷன் டு ட்ராவல் அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் ஷிப். வாட் டிட் ஆதித்யா அப்புறம் சம் ஆஃப் 150 எல்லாமே ஈஸியான 2 மார்க் தான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப முக்கியமான 2 மார்க்கில் அது கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ எர்ரிங்கு அதே மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃபு why did Herman Arthur slam the because the fear of the ghost, what woke up the mother slamming up the door, who used the zither. அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் vessel picture INSV, what does the term circumnavigation in INSV Indian naval ship vessel. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே who mentored the crew, commander Dilip Donde. What did Aditya offer for Sanyal? Sum of 100. Next, who were Aditya's ancestors? Aditya's ancestors were zamindars. எல்லாமே repeat. Who is Kim assisted technical dialysis school? How many people in India suffer disability? 2.1% of how many years had been Mr. Ramal in 40 years? FORTY இதை போடக்கூடியது. ஸோ 35 2 மார்க்குமே இதில் கொடுத்துருக்கோம். மோஸ்ட் பார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா போயம் கொஸ்டின் ஆன்சர். போயம் கொஸ்டின் அந்த லைன் எந்த லைனில் இருக்குது எழுதுனீங்கன்னா ஈஸி ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி 25th கூட வந்து பார்த்தா கடைசி எழுதிங்க. ஸோ ஓவராலாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த மெத்தட் படி எழுதுங்க. இல்லைனா உங்கள் மிஸ்ஸஸ் சார் எந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அங்கே எழுதும் போது ஸோ இது மாதிரி பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதிங்கன்னா ஷூராக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். நான் திருப்பி சொல்கிறது லேட் ப்ளூமர்ஸை கூட நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஷூராக 70 to 80 மார்க் எடுக்கலாம். ஸோ வந்து நிறையா ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். இதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஷார்ட்கட். எந்த கொஸ்டின் மேக்ஸிமம் ஆர்டராக எழுதுங்க. இது மாதிரி ஆர்டரில் கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the public examination. All the best students. Okay, thank you. Bye.